திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 884, அதிகாரம் உட்பகை. சோழ மன்னர்கள் நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் உடன்பிறந்த உறவுமுறை உடையவர்கள். நலங்கிள்ளி கருவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார். நெடுங்கிள்ளி உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார். இருவரும் சகோதர உறவுமுறை உடையவர்கள் என்றாலும் பகைமை, பொறாமை காரணமாக உடன்பிறந்த பெருமையை மறந்து ஒருவரை ஒருவர் தாக்குவதற்கு காலம் பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு நாள் நலங்கிள்ளி படையெடுத்து வந்து உறையூர் கோட்டையை முற்றுகையிட்டார். இதையறிந்த நெடுங்கிள்ளி செய்வதறியாது கோட்டைக்குள்ளேயே பதுங்கியிருந்தார். போர் எந்த முடிவுக்கும் வராமல் வெறும் முற்றுகை அளவிலேயே இருந்தது. இந்நிலையில் சோழர்குடிக்கு மிகவும் வேண்டியவரான புலவர் கோவூர்கிழாருக்கு இச்செய்தி எட்டியது. உடனே அவர் உறையூருக்கு விரைந்து வந்தார். இரண்டு மன்னர்களையும் சந்தித்து, நீங்கள் இருவரும் ஒரே சோழர்குடியில் பிறந்தவர்கள். போர் என்றால் இருவருமே வெற்றி பெற முடியாது. அதில் எவராவது ஒருவர்தான் வெல்ல முடியும். யாராவது ஒருவர் தோற்றாலும் அந்த தோல்வி சோழர்குடிக்கு ஏற்பட்ட தோல்விதான். உங்கள் பகைமையை அறிந்தால் மற்ற நாட்டு அரசர்கள் உங்களை இகழ்ந்து நகையாடுவார்கள். ஏன், உங்கள் சோழ நாட்டையே அபகரித்துக் கொள்வதற்கு கூட அவர்கள் முயல்வார்கள். ஆகையால் நான் சொல்வதை கேளுங்கள். வேண்டாம் இந்த குடிகெடுக்கும் போர். இந்த போரை உடனே நிறுத்துங்கள் என்று அறிவுரை கூறினார். கோவூர்கிழாரின் அறிவுரையை கேட்டு மனம் மாறிய நலங்கிள்ளி தனது முற்றுகையை விலக்கிக் கொண்டார். நெடுங்கிள்ளியை நெஞ்சோடு தழுவி மன்னிப்பு கேட்டார். கோவூர்கிழார் மனமகிழ்ந்து இருவரையும் வாழ்த்தினார். மனம் திருந்தாத உட்பகை உண்டானால் அது சுற்றத்தை வசப்படுத்த முடியாமைக்கான குற்றங்கள் பலவற்றையும் கொடுக்கும் என்பதை மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உட்பகை தோன்றின் அழிவு, நட்பு தோன்றின் உயர்வு.